Hi friends, welcome to my channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PGTRB Zoology Unit 5ல Neural and Chemical Regulation Neural and Chemical Regulation of Respiration பார்க்க போறோம். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து transport of gases, exchange of gases எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நியூரல் அண்ட் கெமிக்கல் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூரல் அண்ட் கெமிக்கல் ரெகுலேஷன், கண்ட்ரோல் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட பாடியில் நியூரல் அண்டு கெமிக்கல் வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. அதாவது நியூரல் அப்படிங்கிறது நர்வஸ் சிஸ்டத்தை நம்ம சொல்கிறோம். கெமிக்கல் அப்படிங்கிறது நம்மளோட பாடியில் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, பிஹெச் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கண்ட்ரோல் ஆஃப் ரெஸ்பிரேஷன். த நார்மல் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் அன் அடல்ட் இஸ் 14 to 18 per minute. The rate is controlled according to the requirement of the body. பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு வந்து 14 to 18 டைம்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது. அதாவது ஒரு டைம் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு டைம் நம்ம வந்து மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுறது தான் நம்ம ஒன் டைம் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படி நமக்கு ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 14 to 18 டைம்ஸ் வந்து நம்ம மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுறோம். ஸோ இதுதான் வந்து ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். த ரேட் இஸ் கண்ட்ரோல்டு அக்கார்டிங் டு த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த பாடி. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்மளோட பாடியில் 2 பார்ட் இருக்குது. த ரெஸ்பிரேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை 2 ஃபேக்டர்ஸ் நேம்லி நர்வஸ் கண்ட்ரோல் அண்டு கெமிக்கல் கண்ட்ரோல். இந்த ரெண்டையும் ரெஸ்பிரேஷன் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நர்வஸ் கண்ட்ரோலுங்க அண்டு கெமிக்கல் கண்ட்ரோல். இது 2 செயல்னாலையும் நடக்குது, 2 ஃபேக்டர் மூலமாகவும் நடக்குது. இப்போ நர்வஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்குறோம். த ரெஸ்பிரேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை த ஸ்பெஷல் ஏரியா ஆஃப் த பிரைன் இஸ் கால்டு ரெஸ்பிரேட்டரி சென்டர். நம்மளோட பிரெயினில் ஒரு ஸ்பெஷல் ஏரியா இருக்குது. அதுதான் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் இதை வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். தெர் ஆர் 3 சென்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். தே ஆர் இன்ஸ்பிரேட்டரி சென்டர், எக்ஸ்பிரேட்டரி சென்டர், நியூமோடாக்சிக் சென்டர், அப்னியூஸ்டிக் சென்டர். இப்போ இன்ஸ்பிரேட்டரி சென்டர் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி சென்டர் வந்து மெடுலா பகுதியிலையும், நியூமோடாக்சிக் சென்டர், அப்னியூஸ்டிக் சென்டர் வந்து பான்ஸ் பகுதியிலையும் இருக்குது. ஸோ நர்வஸ் கண்ட்ரோலில் இன்வால்வ் ஆகக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இந்த மெடுலாவும் பான்ஸும் தான். ஸோ இந்த மெடுலா அப்படிங்கிறது இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. பான்ஸ் பகுதியில் வந்து நியூமோடாக்சிக் சென்டராகவும் அப்னியூஸ்டிக் சென்டராகவும் இருக்குது. அதாவது இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து மூச்சை உள்ளிழுக்கிறது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது மூச்சை வெளியிடுறது நம்ம எக்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். The inspiratory center is located in the medulla oblongata. Inspiratory center எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பிரெயினில் மெடுலா ஆப்ளங்கேட்டாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது நம்மளோட பிரெயின் பார்த்தோம் அப்படின்னா முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு இருக்கும். முன்னாடி வந்து பான்ஸ் இருக்குது, சென்டரில் வந்து மெடுலா ஆப்ளங்கேட்டா இருக்குது, கீழே பார்த்தோம்னா ஸ்பைனல் கார்டு இருக்கும். இப்போ வந்து மெடுலா ஆப்ளங்கேட்டா எங்கே ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படின்னா மிட் பிரைனில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது மெடுலா ஆப்ளங்கேட்டாங்கிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடியது தான் இந்த இன்ஸ்பிரேட்டரி சென்டர். இன்ஸ்பிரேட்டரி சென்டர் அப்படிங்கிறது மூச்சை நம்ம வந்து உள்ளிழுக்கும் பொழுது செயல்படக்கூடிய சென்டர் தான் நம்ம இன்ஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உச்சுவாசம். இட் சென்ட் இம்பல்ஸ் டு த இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் ரிசல்ட்டிங் இன் இன்ஸ்பிரேஷன். இந்த மெடுலா ஆப்ளங்கேட்டாவில் என்ன நடக்குது அப்படின்னா இம்பல்ஸ் வந்து சென்ட் பண்ணுது. இம்பல்ஸ் அப்படின்னா தகவலை, மெசேஜை சென்ட் பண்ணுது. எங்கே சென்ட் பண்ணுது அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி மசிலுக்கு, உச்சுவாசத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மசிலுக்கு மெசேஜை சென்ட் பண்ணுது. அப்போ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா உச்சுவாசம் நடக்குது. ஸோ இன்ஸ்பிரேஷன் நடக்குது. த இன்ஸ்பிரேட்டரி சென்டர் இஸ் இன் கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் எக்ஸைட்டபிலிட்டி. த expiratory center is also situated in the medulla oblongata but anterior to the expiratory center.
inspiratory center, anterior to the inspiratory center. It sent impulse to the expiratory muscles resulting in expiration. Expirations results from the inhibitions of inspiration. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த expiratory center எங்கே இருக்குது அப்படின்னா medulla oblongataவில் சிட்டிங் ஆகிருக்கு. எக்ஸ்பிரேட்டரி சென்டரும் மெடுலா ஆப்ளங்கேட்டாவில் தான் சிட்டிங் ஆகிருக்கும் போது நம்ம இன்ஸ்பிரேட்டரி சென்டரும் மெடுலா ஆப்ளங்கேட்டாவில் தான் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ எக்ஸ்பிரேட்டரி சென்டரும் மெடுலா ஆப்ளங்கேட்டாவில் தான் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. பட் வந்து இன்ஸ்பிரேட்டரி சென்டருக்கும் ஆன்டீரியர் போர்ஷனில் இந்த எக்ஸ்பிரேட்டரி சென்டரு சிட்டிங் ஆகிருக்கு. ஆன்டீரியர் அப்படின்னா ஹெட் ரீஜனில். It send impulse to the expiratory muscles resulting in expiration. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பிரேட்டரி சென்டர்லேருந்து இம்பல்ஸை வந்து எக்ஸ்பிரேட்டரி மசிலுக்கு சென்ட் பண்ணுது. என்ன இம்பல்ஸை சென்ட் பண்ணுது அப்படின்னா வெளிச்சுவாசம் நடைபெறதுக்கான ஒரு தகவலை அனுப்புது. அப்போ அங்கே வந்து வெளிச்சுவாசம் நடைபெறுது, அதாவது மூச்சு வெளியிடுறோம். ஸோ இது வந்து இந்த டைமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் வந்து தடைபடுது. நம்ம மூச்சை வெளிவிடும்போது மூச்சு உள்ளிழுக்கிறது அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடைபெறாது இல்லையா. ஸோ நம்ம வந்து சுவாசத்தை வெளியிடும் பொழுது மூச்சு உள்ளிழுக்கிறது வந்து அங்கே இன்ஹிபிஷன் ஆகும், தடைபடுது. இப்போ பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து இதான் மெடுலா ஆப்ளங்கேட்டாவில் இன்ஸ்பிரேட்டரி சென்டர் இருக்குது. இன்ஸ்பிரேட்டரி சென்டருக்கும் ஆன்டீரியர் பார்ட்டில் எக்ஸ்பிரேட்டரி சென்டர் இருக்குது. அதாவது இதுக்கு மேல் பகுதியில் எக்ஸ்பிரேட்டரி சென்டர் ப்ரெசன்ஸாக இருக்குது. ஸோ இன்ஸ்பிரேட்டரி சென்டர் மூலம் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் நடக்குது, அதாவது உச்சுவாசம். எக்ஸ்பிரேட்டரி சென்டர் மூலம் எக்ஸ்பிரேஷன் நடைபெறுது. The expiratory center is stimulated by stimulated by pneumotaxic center. Expiratory center is stimulated by pneumotaxic center. The expiratory center எது ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா pneumotaxic center வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. pneumotaxic center is located in the pons of brain. இந்த pneumotaxic center எங்கே இருக்குது அப்படின்னா பிரெயினில் பான்ஸ் பகுதியில் இந்த pneumotaxic center லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்டிமுலேஷன்ஸ் ஆஃப் தி சென்டர் இன்க்ரீசஸ் த ரெஸ்பிரேட்டரி ரேட். அப்போ இது எதை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுக்குறது எது அப்படின்னா இந்த pneumotaxic சென்டர் தான். இது எங்கே இருக்குது? பான்ஸில், பிரெயினில் பான்ஸ் பகுதியில் இருக்குது. இது வந்து எக்ஸ்பிரேட்டரி சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணுது ரெஸ்பிரேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. த ரெஸ்பிரேட்டரி சென்டர் இஸ் கனெக்டட் டு த வேகஸ் நர்வ்ஸ். இப்போ எக்ஸ்பிரேட்டரி சென்டர் அப்படிங்கிறது வேகஸ் நர்வோட கனெக்டாக இருக்குது. த வேகஸ் நர்வ்ஸ் இனர்வேட் லங்ஸ். வேகஸ் நர்வ்ஸ் எதோட இனர்வேட்டாக இருக்குது அப்படின்னா லங்ஸோட இனர்வேட்டாக இருக்குது. த லங்ஸ் கண்டெய்ன்ஸ் ரெசப்டார்ஸ் இஸ் கால்டு ஸ்ட்ரெச் ரெசப்டார்ஸ். லங்ஸில் ஒரு விதமான ரெசப்டார் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அது என்ன ரெசப்டார்னா ஸ்ட்ரெச் ரெசப்டார். டியூரிங் இன்ஸ்பிரேஷன் த ஸ்ட்ரெச் ரெசப்டார் ஆர் ஸ்டிமுலேட்டட் அண்ட் சென்ட் இம்பல்ஸ் டு த எக்ஸ்பிரேட்டரி சென்டர் த்ரூ த வேகஸ் நர்வ்ஸ். நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்பிரேட்டரி சென்டர் வந்து வேகஸ் நர்வோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வேகஸ் நர்வ்ஸ் வந்து லங்ஸோட இனர்வேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த லங்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெச் ரெசப்டார் இருக்குது. இந்த ஸ்ட்ரெச் ரெசப்டார் என்ன பண்ணுது, இன்ஸ்பிரேஷன் டைமிங்கில் ஒரு இம்பல்ஸை வந்து ஸ்டிமுலேட் அண்டு சென்ட் பண்ணுது. எங்கே? எக்ஸ்பிரேட்டரி சென்டருக்கு. எப்படி போகுது அப்படின்னா அந்த வேகஸ் நர்வ் மூலமாக தான் போகுது. ஸோ வேகஸ் நர்வ் மூலம் அங்கே எக்ஸ்பிரேட்டரி சென்டருக்கு அனுப்புது. ஸோ எக்ஸ்பிரேட்டரி சென்டர் தென் சென்ட் இன்ஹிபிட்டரி இம்பல்ஸ் டு த inspiration center to stop inspiration. This is called a Hering-Brover reflex. அப்போ அங்கே என்ன நடக்குது? ஸோ இன்ஸ்பிரேஷன் டைமிங்கில் எக்ஸ்பிரேட்டரி சென்டருக்கு இந்த இம்பல்ஸ் கடத்தப்படுறதுனால அங்கே எக்ஸ்பிரேட்டரி சென்டரில் என்ன ஆகுது அப்படின்னா இன்ஸ்பிரேஷனை ஸ்டாப் பண்ண சொல்லி தகவல் வருது. இப்போ எக்ஸ்பிரேட்டரி சென்டருக்கு போகுது. இப்போ எக்ஸ்பிரேட்டரி சென்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இன்ஹிபிட்டரி இம்பல்ஸை வந்து சென்ட் பண்ணுது. எங்கே சென்ட் பண்ணுது? இன்ஸ்பிரேட்டரி சென்டருக்கு சென்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா டு ஸ்டாப் இன்ஸ்பிரேஷனை ஸ்டாப் பண்ண சொல்லி சென்ட் பண்ணுது. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெரிங்-ப்ரோவர் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த
apneutic center is situated in the pons of the brains. இப்போ வந்து apneutic center அப்படிங்கிறது எங்கே இருக்குது? பிரெயினில் பான்ஸ் பகுதியில் இருக்குது. இதே நம்ம வந்து நியூமோடாக்சிக் சென்டரும் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த பான்ஸ் பகுதியில் தான் அந்த நியூமோடாக்சிக் சென்டரும் ப்ரெசன்ஸாக இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த apneutic சென்டரும் எங்கே இருக்குது அப்படின்னா பிரெயினில் பான்ஸ் பகுதியில் தான் இருக்குது. நம்ம பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இது வந்து நியூமோடாக்சிக் சென்டர், இது அப்னியூஸ்டிக் சென்டர். பான்ஸ் பகுதியில் ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த நியூமோடாக்சிக் சென்டர் என்ன பண்ணுதுன்னா, இட் ப்ரொவைட் த சிக்னல் ஃபார் த நார்மல் டெர்மினேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனை டெர்மினேட் பண்ண சொல்லி சிக்னல் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ திஸ் சென்டர் இஸ் கால்டு இன்ஸ்பிரேட்டரி கட் ஆஃப் ஸ்விட்ச். ஸோ அதனால் இந்த நியூமோடாக்சிக் சென்டருக்கு பேர் அதர்வைஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி கட் ஆஃப் ஸ்விட்ச் அப்படிங்கிற நேம் சொல்கிறோம். ஸ்டிமுலேஷன்ஸ் ஆஃப் திஸ் சென்டர் காசஸ் த டீப் இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த அப்னியூஸ்டிக் சென்டர் என்ன பண்ணுது அப்படின்னா டீப் இன்ஸ்பிரேஷனை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து காஃப் ரெஃப்ளெக்ஸ். காஃப் இஸ் எ சடன் போர்சிபிள் ரெஸ்பிரேட்டரி ஆக்ட். காஃப் அப்படிங்கிறது ஒரு சடனாக நடக்கக்கூடிய ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் த ப்ரொடக்டிங் ரெஃப்ளெக்ஸ். இரிட்டேஷன்ஸ் ஆஃப் த லாரிஞ்சல் மியூக்கஸ் மெம்பரைன்ஸ் ப்ரொடியூசஸ் காஃப். காஃப் எப்போ ஏற்படுது அப்படின்னா நம்மளோட லாரிஞ்சல் அதாவது குரல்வளை பகுதியில் ஒரு விதமான இரிட்டேஷன் ஏற்படும் பொழுது தான் காஃப் உருவாகுது. இட் பர்பஸ் is to derive out irritants and foreign bodies. இதோட பர்பஸ் என்ன? காஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்மளோட தொண்டை பகுதியில் வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அதாவது நோய் உண்டாகக்கூடிய கிருமி ஏதாவது இருந்தது அப்படின்னா காஃப் மூலம் அது வந்து வெளியேற்றப்படும். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் கண்ட்ரோல். கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், அசிடிட்டி எக்ஸெட்ரா. கெமிக்கல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், அசிடிட்டி இது எல்லாம் சேர்ந்து தான் கெமிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ளூயன்ஸ் த ரெஸ்பிரேட்டரி சென்டர். ஸோ இது மூணும் தான் வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன், த இன்ஸ்பிரேட்டரி சென்டர் இஸ் சென்சிட்டிவ் டு கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். டிக்ரீஸ்ட் இன் கார்பன் டை ஆக்சைடு டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இப்போ கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து பிளட்டில் அதிகமாக இருக்கும்போது இந்த ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து அதிகமாகுது. இதே வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து குறைவாக இருக்கும் பொழுது ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து குறைவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சேம் ரேஷியோவில் நடக்குது. நெக்ஸ்ட்டு, டிக்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் இன் தி பிளட் வில் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ்டு ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அப்போ பிளட்டில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து குறைவாக இருக்கும் பொழுது ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து என்ன ஆகுது? அதிகமாகுது. இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. நெக்ஸ்ட் வந்து கரோடிட் பாடி ப்ரெசன்ஸ் இன் தி காமன் கரோடிட் இஸ் சென்சிட்டிவ் டு த oxygen levels of the blood. When oxygen level falls, the carotid body send impulse to the inspiratory center. This result in increased the rate of respiration. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா carotid body அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட பிளட்டில் ப்ரெசன்ஸாக இருக்குது. ஸோ இது பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும்போது இன்ஸ்பிரேட்டரி சென்டருக்கு இம்பல்ஸை அனுப்புது. என்ன இம்பல்ஸ்னால் தகவல் பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரெஸ்பிரேஷன் ரேட் அதிகமாகுது. When pH is lowered, the rate of respiration is increased. When pH is increased, the rate of respiration is lowered. pH அப்படிங்கிறது pH கம்மியாக இருக்கும்போது ரெஸ்பிரேட்டரி ரேட் இன்க்ரீஸ்ட் ஆகுது. ஆக்சிஜன் எப்படி கம்மியாக இருக்கும்போது ரெஸ்பிரேஷன் ரேட் அதிகமாகுதோ அதே மாதிரி pH கம்மியாக இருக்கும் பொழுதும் ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாகுது. எப்போ pH அதிகமாக இருக்கோ அப்போ ரெஸ்பிரேட்டரி ரேட் குறையுது. லோ pH இஸ் அசோசியேட்டட் வித் இன்க்ரீஸ்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹை pH இஸ் அசோசியேட்டட் வித் டிக்ரீஸ்டு கார்பன் டை ஆக்சைடு. pH குறைவான pH எப்போதும் எதோட அசோசியேட்டாக இருக்குது அப்படின்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடோட அசோசியேட்டாக இருக்குது. இதே குறைவான pH, அதிகமான pH எப்போதும் குறைவான கார்பன் டை ஆக்சைடோட அசோசியேட்டாக ஆகிருக்கு. இதுதான் நியூரல் அண்ட் கெமிக்கல் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அவ்வளோதான்.